What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். நம்ம தலைவர் பேசில் ஜோசப் அவரோட அது ட்ரெயினர் அவர்தானா? அடையாளமே தெரியல. பிள்ளைங்க மாதிரி இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் பேசில் ஜோசப்னு அந்த இதில் போட்டிருக்கு டைட்டிலில். எங்கடா அவரை காணும்னு பார்த்தா நடுவில் இருக்கார். அடையாளமே தெரியவே இல்லை. இப்போ அந்த படம் ஏதோ ரிலீஸ் ஆகுது, மரண மாஸ். இவரு மாதிரி இருக்காரு டக்குன்னு பார்த்தா. இதில் பார்த்தா அசல் கோளாரா? அசல் கோளாறு. அந்த ஹெட்ஃபோன்லாம் மாட்டிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி மலையாளத்தில் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் கம் டைரக்டரில் பேசில் ஜோசப் என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி. ஏன்னு தெரியல எனக்கு. அந்த எந்த படத்துல ஜே தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. நாங்க அதுக்கப்புறம் தான் அவர் யாரு என்னன்னு ஓண்டி பார்க்க ஆக்டர். அதுக்கப்புறம் அவரோட வரப்படம் எல்லாமே நாங்க வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மிஸ் பண்ணுறது அது மினிமம் கேரண்டி. இப்போ இங்கே வந்து எனக்கு இல்லைன்னா இப்போ விஜய் படம் அப்படின்னா மினிமம் கேரண்டி, அஜித் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் மினிமம் கேரண்டி மாதிரி. அங்கே வந்து அவர் படம் மினிமம் கேரண்டி. அவர் ஆக்டிங்காக பார்க்கலாம். நான் சொல்கிற மினிமம் கேரண்டி வந்து நம்மளுக்கு ஃபீலுக்கு. கலெக்ஷனை பற்றி எனக்கு தெரியாது சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஹீரோஸ்கிட்டையும் நம்மளுக்கு ஒன்று பிடிக்கும்ல. ஒன்று ரஜினி சார்கிட்ட ஸ்டைல் பிடிக்கும், கமல் சார்கிட்ட ஆக்டிங் பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க இருக்க மாதிரி இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து நம்ம பக்கத்துக்கு பையன் போய் நடிச்சு அந்த ஒரு காமெடி இருக்க மாதிரி இருக்கும். அதுனா பாய் ஃப்ரம் நெக்ஸ்ட் டோர் அந்த ஃபீலும் இருக்கும். அவர் என்ன பண்ணாலுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கோவப்படுறது காமெடி செட் ஆகும். அந்த இந்த படத்தில் அது என்ன படம், அது சக்குனா சம்திங், அந்த நஸ்ரியாவும் இவரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஐயோ டக்குன்னு வரலையே. சரி அந்த பேர் டக்குன்னு வாயிலே வராது. இல்லை ஐயோ ஏதோ ஒரு நேம் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதுலேயுமே வில்லத்தனமாக நடிச்சிருப்பார். பார்க்குறதுக்கு நம்மளுக்கே பயமாக இருக்கும் ஒரு கட்டத்தில். பாப்போம், இது ஐ திங்க் ஹீரோ கேரக்டர் தான் நினைக்கிறேன். ചുറ്റുകൊണ്ട് ടോമിന്റെ ദേഷ്യം തീർക്കാം. റിപ്പർ ചന്ദ്രനു ശേഷം മനുഷ്യ മനസാക്ഷിയെ ഞെട്ടിക്കുന്ന തരത്തിൽ സീരിയൽ കൊലപാതകങ്ങൾ കേരളത്തിൽ റിപ്പോർട്ട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ തന്നെ സമർത്ഥനായ അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥൻ അജയ് രാമചന്ദ്രൻ ഈ കേസ് ഏറ്റെടുത്ത് അന്വേഷണം ആരംഭിച്ചു. അമ്പലക്കുളത്തിൽ ഹലാൽ ചിക്കന്റെ കുടലിട്ട് മീൻ പിടിച്ച് വർഗീയ കലാപം ഉണ്ടാക്കി. നമ്മുടെ പോലീസ് സ്റ്റേഷന്റെ ഫോട്ടോ എടുത്ത് ഓലച്ചിലിട്ട് വിൽക്കാൻ നോക്കിയൊരു കേസ് ഉണ്ടായിരുന്നില്ല, അത് ഇവനാ. പണ്ട് കുട്ടികളുടെ ഭാവിക്ക് വേണ്ടി നമ്മുടെ സ്കൂളിന് തീയിടാൻ പറഞ്ഞവളാണ് ഞാൻ. പക്ഷെ സ്റ്റാഫ് റൂം മാത്രമേ കത്തിച്ചു. ഡിസംബർ 16 എന്റെ കല്യാണം. ഏതെങ്കിലും ഒരു നാറ് ഈ കല്യാണവും മുടക്കാൻ നോക്കിയാൽ ജിക്കു നിന്റെ ഒക്കെ നെഞ്ചത്തൂടെ ബസ്. നാട്ടിൽ ഭീതി പരത്തിയ സീരിയൽ കില്ലറെ ജീവനോടെയോ അല്ലാതെയോ പിടിച്ചു നൽകുന്നവർക്ക് 10 ലക്ഷം രൂപ പാരിതോഷികം പ്രഖ്യാപിക്കുകയാണ്. കൊലച്ചിരിയുടെ ഓളങ്ങളിൽ ചോര കൊണ്ട് കവിത രചിക്കാം. ഒരു തേങ്ങലിന്റെ അറ്റത്ത് ചുറ്റിക കൊണ്ട് ചുരറ്റി അടിക്കാം. നീ മരിച്ചതായി ഞാനും, ഞാൻ കൊന്നതായി നീയും കണക്കാക്കുക. മൊയലർച്ച തിരയില്ലാ ചോരക്കടലിൽ മരണത്തിൻ തോണി തൊഴിയാം. പുനർജന്മങ്ങളിൽ നീ ബലിക്കാക്കിയായി വാനിലുയരുമ്പോൾ ദൂരെ നിന്നും ഞാൻ വെടിവെച്ചിടും. നീ എവിടെ ഇരുന്നു? അവിടെ കൊടും വയലൻസ് നടക്കാൻ പോകും. അത് കണ്ട നീ പേടിക്കും. அவருமே யாரும் ஏன் விஷயம் காட்டிட்டாங்க காமெடி வாழப்பலாம். പെണ്ണെ നീ തീയാകുന്നു. തീ പൊള്ളിപ്പോയി. எப்படி இதெல்லாம் பண்றாருன்னு தான் எனக்கும் புரியல. காமெடியா இருக்காரு பண்றது. என்னன்னா ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ஆக்சுவலா செட் ஆகாது, கிடையாது. ஈஸியாலாம் யாராலையும் சிரிக்க. சில பேர் காமெடி பண்றோம்னு பேர்ல இரிட்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதான் அது வந்து எல்லாத்துக்கும்
அது எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அவங்க பேசும்போதே நம்மளுக்கு சிரிப்பு வரணும், நேச்சுரலாக வரணும். அது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி கொண்டு வர்றது. அது விட்ட இருக்குது, அதான் ஒரு நல்லா இருக்கு. நான் ஏன் அவரை காட்டிட்டோன்னு கேட்டால் ஆக்சுவலி இது காமெடி ரிலேட்டடாக போகுது, அதனால அவரை முன்னாடியே காட்டிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஸை உடச்சிட்டு விஷுவல் பண்ணுறாங்க. நான் எந்த படமும் பார்க்குறேன்னு நான் சொன்னால் அந்த படத்தையும் நான் பார்க்க மாட்டேங்கிறேன்னு எதுவுமே நான் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைட், நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ரிவ்யூ சொல்கிறேன்னு படம் எதுவுமே இன்னும் நான் பார்க்கல. ஆனால் ஒன்றா தான் டைம்லான்ட்டு. ஓகே, வேற ஒரு நல்ல ட்ரைலரில் மீண்டும் சந்திப்போம். பாய்.